ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேபிக்கான பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாஷ் கார்டில் ஆல்ரெடி நம்ம ஷேப்ஸு, பாடி பார்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் அனிமல்ஸ் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் அனிமல்ஸ் பார்த்துடலாம். இன்கேஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு அவுட்லைன்லாம் வரைய தெரியாது அப்படின்னா ஏஐ ட்ராயிங்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் காப்பி ஆர் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஆன்லைன்லேருந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த பேப்பரில் வேணுமோ இல்லை சார்ட்டில் வேணுமோ நீங்கள் வந்துட்டு ஒன்று காப்பி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வரைஞ்சி பழகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க காப்பி பண்ணுற ஆப்ஷனும், இல்லை நான் டக்குன்னு முடிக்கணும் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்றவங்க ட்ரேஸ்ன்ற ஆப்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு சுத்தமாக எனக்கு வரையவே தெரியாது, எனக்கு வரையவே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் க்ரோமில் வந்துட்டு இமேஜ் சர்ச் பண்ணும்போது ஜேபெக் ஃபார்மேட்டில் இருக்க இமேஜஸ் மட்டும் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நல்ல குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு லேமினேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரிண்ட் அவுட்டில் எடுக்கும்போது A4 ஷீட்டில் தான் பிரிண்ட் எடுப்பாங்க. அண்ட் அதனுடைய குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் கையில் வச்சு பேபிக்கு காமிக்கும் போது அது வந்துட்டு ஸ்டிஃபாக நிற்காது. ஸோ நீங்கள் லேமினேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாகவும் இருக்கும். ஸோ பேபிக்கு காமிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் பாப்பா கையில் பிடிக்கிறாங்க அப்படின்னா கூட பெருசாக ஒன்றும் டேமேஜ் ஆகாது. அண்ட் நாம் இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இந்த சார்ட் பேப்பர்ஸ் ஒரு ட்ராயிங் பேப்பர்ஸில் பண்ணாலுமே வந்துட்டு பாப்பா கையில் டேரெக்டாக கொடுக்க முடியாது நம்மளால். ஏன்னா நல்லா வந்துட்டு கையில் என்ன கிடச்சாலும் வந்துட்டு க்ரஷ் பண்ணுவாங்க, இல்லைனா வாயில் வைப்பாங்க. ஸோ இது க்ரஷ் பண்ணாலும் நம்ம நார்மல் பேப்பர் தான், என்ன தான் வந்துட்டு சார்ட் பேப்பராக இருந்தாலும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலுமே வந்துட்டு இது பேப்பர் தான். அதனால் ஈஸியாக க்ரஷ் ஆகிடும், கிழிஞ்சு போயிடும். அதே மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே எந்த லேயர் ப்ரொடெக்ஷனும் கிடையாது. ஸோ பாப்பா கையில் டேரெக்டாக கொடுத்தோம்னா அவங்க டக்குன்னு வாயில் வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அது கஷ்டம் தான். ஏன்னா இது பெயிண்ட்டு. ஸோ கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் இருக்கும். அதனால இதெல்லாம் குழந்தைங்க கையில் டேரெக்டாக கொடுக்க முடியாது. நம்ம ஆன்லைனில் வாங்குகிற கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க ஆல்ரெடி ஒரு லேமினேஷன் ப்ரொடெக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அது எக்ஸாக்டாக லேமினேஷன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க கொடுக்குற கார்டே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக வந்துட்டு ட்ராயிங் பேப்பர் மாதிரி இருக்காது. அதனால வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்மட்ச் ப்ரூஃபு இல்லை கெட்டியாக வந்துட்டு ஒரு கார்டு மாதிரி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸி. பட் என்ன தான் ஆன்லைனில் எத்தனை தான் இருந்தாலும் நம்ம வந்துட்டு நம்ம கையில் பண்ணி கொடுத்தா அதில் தனி சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். அதனால தான் நான் வந்துட்டு இதை சரி என்ன தான் நடந்தாலும் நம்ம வந்துட்டு கையில் நம்மளே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன்.